ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிறு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்டான ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம தேங்காய் துவையல் இல்லை ஊறுகாய் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த பச்சரிசி கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா நான் அதை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். பச்சை பயிரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை பயிறு ஊற வச்சு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் போல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்ச உடனே காலி ஆயிரும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.